അസ്സലാമു അലൈക്കും. ഇന്ന് ഞങ്ങളോട് ഒരു അഭിപ്രായം ചോദിക്കാൻ വേണ്ടി കേട്ടോ ഈ ഒരു വീഡിയോ ഇടുന്നത്. അപ്പോൾ കുറേ സബ്സ്ക്രൈബേഴ്സുകൾ പുതിയതും പഴയതും എല്ലാവരും ഉണ്ട്. എല്ലാവരും സപ്പോർട്ട് ചെയ്യുന്നുണ്ട്, വീഡിയോ ഒക്കെ എല്ലാവരും കാണുന്നുണ്ട്. അപ്പോൾ എനിക്ക് ചോദിക്കല്ല അഭിപ്രായം എന്താണെന്നറിയോ, ഞാൻ വീഡിയോ 2-3 തമിഴിൽ ചെയ്യട്ടെ, അത് നിങ്ങളെ അഭിപ്രായം എന്താ വെച്ചാൽ എന്നോട് പറയൂ. തമിഴിൽ വീഡിയോ ചെയ്യാം. ഞാനിപ്പോൾ ചെയ്യുന്ന ഇതേ ഇതിൽ തന്നെ തമിഴിൽ വീഡിയോ ചെയ്യുക, അതായത് സംസാരിക്കുന്നത് തമിഴിലാക്കാം. കാരണം എനിക്ക് ആ ഭാഷ അറിയും. അപ്പോൾ ഞാൻ ആ ഭാഷ ഇങ്ങനെ പറയാതെ ഇരുന്ന് മറന്നു പോകുന്നൊരു പേടിയുണ്ട്. കാരണം നമ്മളിവിടെ ഒന്നും മലപ്പുറത്തൊന്നും തമിഴ് പറയുന്ന ആൾക്കാരേ ഇല്ല. ഒക്കെ ഞങ്ങളടുത്തൊരു ചേച്ചി ഉണ്ടായിരുന്നു. ആ ചേച്ചിയൊക്കെ വിട്ടുപോയി. അവർ ഇങ്ങനെ പ്ലാസ്റ്റിക്കിൻ്റെ കച്ചവടം ഇതൊക്കെ ആയിട്ട് വന്നിരുന്നു. ഇപ്പോൾ എപ്പോഴെങ്കിലുമൊക്കെ ഇങ്ങനെ വരും. അപ്പോൾ ഓലോട് പറയും. അപ്പോൾ ഓല് നിന്ന് കുറേ നേരം വർത്താനം പറയും, കാരണം ആ ഭാഷ അറിയാലോ. അതുകൊണ്ട് ഇപ്പോൾ ഇവിടെ വെച്ചാൽ ഞങ്ങൾ തമ്മിൽ കൂടപ്പുറപ്പുകൾ ആരെങ്കിലും അങ്ങോട്ടോ ഇങ്ങോട്ടോ 1-2 വാക്ക് പറഞ്ഞാൽ അത്രയേ ഉള്ളൂ, അതിൽ കൂടുതലൊന്നുമില്ല. അപ്പോൾ തമിഴിൽ വീഡിയോ ചെയ്യണമെന്ന് എനിക്ക് ഒരു താല്പര്യമുണ്ട്. അപ്പോൾ നിങ്ങളോട് ചോദിക്കുകയാണ് ഞാൻ, ചെയ്യാൻ പറ്റുമോ എന്നുള്ളത്. കാരണം നിങ്ങൾ അതിന് സപ്പോർട്ടാണോ അല്ലേ എന്നുള്ളത് എനിക്ക് അറിഞ്ഞാലേ ഞാൻ ചെയ്തിട്ട് കാര്യമുള്ളൂ. അപ്പോൾ അതിനാണ് സപ്പോർട്ടാണെങ്കിൽ നിങ്ങൾ ചെയ്തോളാൻ പറഞ്ഞാൽ ഞാൻ തമിഴിൽ വീഡിയോ ചെയ്യാം. ഇപ്പോൾ ഈ ചെയ്യണ മാതിരി തന്നെ. അതിൽ ഉദാഹരണത്തിന് ഞാൻ ഇതിൽ എന്നും ഞാൻ പറയണ മാതിരി തന്നെ 2 വാക്കുകളോടൊന്ന് പറയാം. എനിക്ക് തമിഴ് വീഡിയോ பண்ணுறதுக்கு നല്ല ഇഷ്ടമുണ്ട്. உங்களுக்கு பிடிக்கும்னா എല്ലാവരും കമൻറ്റ് பண்ணுங்க. கமெண்ட் செய்யும்போது எனக்கு அது மாதிரி வீடியோ செய்யலாமில்ல தமிழில். எல்லாருக்கும் தமிழ் தெரியறவங்க இருக்காதுங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் பேருக்கெல்லாம் இப்போത്തെ பசங்களுக்கெல்லாம் தெரியும். கொஞ்சம் பிராயமான பொம்பளைகளுக்கு அப்படித்தான், ஒரு மத்திய வயஸ்க இருக்கிற அந்த ஆளுகளுக்கு தான் தெரியாமல் இருக்கும். பாக்கி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பசங்கள் இப்போ தமிழ் படம் இஷ்டத்து பார்க்குறாங்க. விஜய் படம், ரஜினி படம், ஜெயசூரிய படம், சூரிய படம் இதெல்லாம் அவங்க போய் பார்க்குறதுனால அவங்களுக்கு தமிழ் தெரியும். எனக்கு பின்ன பக்கத்தில் ஒരാൾ இருந்தது, என்னோட ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். 2 ஃப்ரெண்டு இருந்தது எனக்கு, தமிழ் ஃப்ரெண்டு. இப்போவும் ஃபோன் பண்ணுவோம், கூப்பிடுவோம். நல்ல காரியமெல்லாம் நான் அங்கேயும் கூப்பிடுவோம், அவள் இங்கேயும் கூப்பிடுவான், பேசுவாங்க. போக்குவரத்து இருந்தது. இப்போ ரொம்ப தொலையாயிடுச்சு. அவன் இப்போ போய் எங்கே போயிருக்குது, என்ன அந்த இடத்தோட பேர் எனக்கு திடீர்னு வர்றதில்லை. அதனால் நம்ம இந்த பனியன் சட்டெல்லாம் கிடைக்குமല്ലോ, பனியன் துணிகளெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த இடத்துல இருக்குது. திருப்பூர்லேயாக்க இருக்கிறது. அப்போ 2-3 வாட்டியாக்க என்னை கூப்பிட்டுட்டே இருக்குது, வாடி ஒரு நாளைக்கு இங்கே வந்து இருந்து போட்டு போன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் இது இருக்குது, பக்கத்து வீட்டில் இருந்தால் இருக்கலாம், நம்ம அங்கேயும் பேசலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனால் தமிழ் ஆளுகளுக்கு இன்னொரு வித்தியாசமான ஒரு இது என்ன தெரியுமா, அவங்க சாணி தண்ணிக்குள்ளே கரைச்சி வாசல் தொளிப்பாங்க. അതും ഇല്ലാமல் ചില ആളുകൾ, ரொம்ப பழைய ஆளுகள் சாணி எடுத்துகிட்டு வந்து பாத்திரம் விளக்குவாங்க. சாம்பல் நம்ம இந்த அடுப்பில் போடுற விறகு எரியிற சாம்பல் இருக்குதில்ல, அந்த சாம்பல் கூட சேர்த்து அவங்க அந்த சாணியும் போட்டு பாத்திரம் விளக்குவாங்க. இதெல்லாம் என் ஃப்ரெண்டோட அம்மா செய்கிறது நான் பார்த்துருக்குறேன். அப்போ அதனால போய் நிற்கிறக்க அந்த ஒரு ராத்திரி அங்கே தங்குறக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. பகல் வேணால் போகலாம், நம்ம கடையில் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் போய் விசேஷமெல்லாம் தெரிஞ்சு எல்லாம் நலம் விசாரித்து திரும்பி வரலாம். நம்மளோட துட்டு தான் போகும், வேறு பிரச்சனை இல்லை. ஆனால் நைட்டில் போய் அங்கே போய் திருப்பி வர முடியுமான்னு ஒரு சந்தேகம். திருப்பூர் போகணுமில்லோ, திருப்பூர் போய் திரும்பி வர்றதுக்கு நம்மளுக்கு இங்கே மன்னார்காடு வந்தால் பஸ்ஸு கிடைக்காது. பின்ன இல்லாமல் இருந்தால் நம்ம சொந்த வண்டி ஆகிக்கணும், அதுக்குள்ள கதியான்னு நம்மளுக்கு இல்லை. அப்போது இந்த வீடியோ பிடிச்சதிருந்தா, தமிழில் வீடியோ செய்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, செய்கிறதுக்கு நான் ரெடி.
உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் செய்கிறேன், இல்லாமல் இருந்தால் நான் செய்ய மாட்டேன். പിന്നെ எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் എന്നെ വീഡിയോ பார்க்குற എല്ലാവർക്കും അള്ളാഹുവോടെ കരുണ കടാക്ഷം ഈമാന് ആഫിയത്ത് ദീർഘായുസ് ഇതെല്ലാം നമുക്കെല്ലാവർക്കും ഇരിക്കട്ടെ. എന്ത പ്രശ്നയിലും നമ്മളെ കൊണ്ടുപോയി കടവുൾ വിടാമേ ഈമാനോടെ വാഴ്ന്ന് മലയാളം വരുന്നുണ്ട് കേട്ടോ. ഈമാനോടെ വാഴ്ന്ന് ഇരക്കർക്ക് അള്ളാഹു അനുഗ്രഹം ചൊരിയട്ടെ. பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலைனாலும் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.